الرحمن الرحيم الحمد لله على كل حال. அல்லாஹ்வினுடைய பல பெரும் கிருபையால் 4 தராவீஹை முடித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் தராவீஹையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். திருக்குர்ஆனில் உள்ள அற்புதமான சில செய்திகளில் இன்றைக்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அசா குச்சி, அதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அசா குச்சி இருக்கிறதே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட போது 5 பொருட்களை கொண்டு வந்தாங்க. முதலாவது ஊது என்று சொல்லப்படக்கூடிய வாசனை மிக்க மரக்கட்டை, அதை கொண்டு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருந்த அந்த அசா குச்சியை கொண்டு வந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த மண்ணுலகத்திற்கு அனுப்பப்பட்ட போது கொண்டு வந்தாங்க. அதே போல் அத்தி மரத்தினுடைய இலைகள், பிளாக் ஸ்டோன் என்று சொல்லப்படுகிற கஅபத்துல்லாவில் வைக்கப்பட்டிருக்கிற ஹஜருல் அஸ்வத் கல், அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மோதிரம், இந்த 5ஐயும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மண்ணுலகத்திற்கு வருகிற போது இந்த 5ஐயும் கொண்டு வந்ததாக கிதாபுகளில் பதிவு செஞ்சிருக்கிறார். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குச்சி வச்சிருந்தாங்க. அதன் பிறகு வாழையடி வாழையாக நபிமார்களிடத்தில் ஒவ்வொரு நபியாக அந்த குச்சி வந்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அந்த குச்சி வந்தது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகள் சஃபூரா அவர்களை தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நிக்கா செஞ்சிருந்தாங்க. 10 வருட காலம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பணிவிடை செய்தார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடுகள் வச்சிருந்தாங்க. அந்த ஆடுகளை மேய்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய அனுமதியின் பெயரில் அந்த அசா குச்சியை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஆடு மேய்ப்பதற்காக வேண்டி கொடுத்தாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மதியன் நகரத்திலிருந்து தூர் என்கிற மலையினுடைய பள்ளத்தாக்கிற்கு போய் கொண்டிருந்தாங்க. அப்படி போய் கொண்டிருக்கும்போது அங்குதான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நுபுவத்தை அல்லாஹ் கொடுத்தார். நுபுவத்தை கொடுத்ததற்கு பிறகு அங்கே ஒரு மரத்தடியில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிற போது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பேசினான். வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய வலது கையில் வைத்திருக்கிறீர்களே அது என்னன்னு கேட்டான். பொதுவாகவே கொஞ்சம் கவனத்தை திருப்புவதற்காக வேண்டி ஒரு கேள்வியை கேட்டால் என்ன செய்வாங்க, கொஞ்சம் கவனம் என்ன செய்யும், ஓர்மையாக ஆகும். கையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் குச்சி வச்சுருக்கிறாங்க, உங்கள் கையில் வச்சுருக்கிறது என்ன, உங்களுடைய வலது கையில் வைத்திருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டவுடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, காலஹிய அசாய, இது குச்சி. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது குச்சி. அத்தவக்கஉ அலைஹா, அந்த குச்சியின் மீது நான் சாய்ந்து கொள்வேன். வ அஹுஷு பிஹா அலா கனமி, ஆடுகளை மேய்ப்பதற்காக வேண்டி இலைத்தலைகளை பறித்து போடுவதற்காக வேண்டி நான் இந்த குச்சியை பயன்படுத்துவேன். வலிய ஃபீஹா மஆரிபு உஹ்ரா, இன்னும் வேறு சில பயன்களும் இந்த குச்சியில் இருக்கிறது என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொன்னா, கால அல்கிஹா யா மூசா, அந்த குச்சியை கீழே போடுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். ஃபஅல்காஹா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குச்சியை போட்டாங்க. ஃபஇதா ஹிய ஹய்யத்துன் தஸ்ஆ, மிக வேகமாக செல்லக்கூடிய பாம்பாக அந்த குச்சி மாறியது.
ஒரு குச்சி மாறுங்களா? எல்லா குச்சியும் குச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் இது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆச்சரியமான செய்தி என்பதை அல்லாஹு தஆலா இங்கே புரிய வைக்கிறான். அல்லாஹினுடைய உத்தரவின் பெயரில் அல்லாஹு தஆலா அந்த குச்சியை என்ன செய்கிறான்? பாம்பாக மாற்றலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பயப்படாதீங்க, சனுஈதுஹா சீரத்தஹல் ஊலா, மீண்டும் அதே போல் நாம் மாற்றுவோம் சொல்லி அதை பிடிக்க சொன்னால் அதை பிடிச்சாங்க, மீண்டும் குச்சியாக மாறிடுச்சு. இப்படி பாருங்க ஒரு அதிசயம். ஒரு குச்சி கீழே போட்டால் பாம்பாக மாறுது, கையில் எடுத்த குச்சியாக மாறிடுது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்படி பல்வேறு விதமான ஆச்சரியமான செய்திகளை குர்ஆனில் சொல்கிறான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, அந்த குச்சி எப்படியெல்லாம் பயன்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கைத்தடியாக பயன்படுத்தினாங்க. வயதானவர்கள் நடக்கும்போது எப்படி கைத்தடியாக பயன்படுத்துவாங்களோ அதுபோல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குச்சியை என்ன செஞ்சாங்க? கைத்தடியாக பயன்படுத்தினாங்க. அந்த குச்சி எந்த அளவுக்கு உயரமாக இருக்கும்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உயரத்திற்கு இருக்கும். அந்த குச்சியினுடைய நுனியில் 2 கிளைகள் இருக்கும். 2 கிளைகள் இருக்கும். யாரும் இல்லாத சமயத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன ஆறுதலுக்காக வேண்டி அந்த குச்சியோடு பேசிக்கொள்வார்களாம். யாராச்சிட்ட குச்சியோடு பேச முடியுங்களா? அந்த குச்சியோடு பேசும்போது அவர்களுக்கு மன ஆறுதல் கிடைத்ததாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, பகலில் எங்கேயாவது நிழல் இல்லாமல் இருந்தால் அந்த குச்சியை நட்டு வச்சாங்கன்னா அது மரமாக மாறி நிழல் தருமா. அந்த குச்சி ஒரு மரமாக மாறி நிழல் தருமா. அதே போல் அந்த குச்சியின் மூலமாக இரவு நேரத்தில் ஒளியாக அது காட்சி தரும். தீப்பந்தத்திலிருந்து எப்படி வரக்கூடிய வெளிச்சத்தை போல அந்த குச்சியின் மூலமாக இரவு நேரத்தில் அதை டார்ச் லைட் மாதிரி பயன்படுத்தி கொள்வார்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அது மட்டுமல்ல, ஏதாவது எதிரிகள் வந்தால், விஷ ஜந்துக்கள் வந்தால் அதை அடித்து கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்வாங்க. கிணற்றிலிருந்து தண்ணீர் மெத்த வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்வாங்க? அந்த குச்சியை கிணத்துக்குள்ளே விடுவாங்க. கிணத்துக்குள்ளே விடுகிற போது 2 கிளைகள் இருக்கும் அல்லவா குச்சியினுடைய நுனியில், ஒரு நுனி கயிறாக மாறிவிடும். இன்னொரு நுனி என்ன செய்யும்? வாளியாக மாறி தண்ணீரை மெத்தி என்ன செய்யும்? அது கொண்டு வருமா. எப்படிலாம் அந்த குச்சி பயன்பட்டிருக்குது. இதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்திய அந்த குச்சி இருக்கிறதே சாதாரண குச்சி கிடையாது, ஒரு அதிசயமான குச்சி. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? கிணத்துக்குள்ளே விடுவாங்க. ஒரு கிளை என்ன செய்யும்? கயிறாக மாறிவிடும். இன்னொரு கிளை என்ன செய்யும்? வாளியாக மாறி அது தண்ணியை மெத்தி கொள்வாங்க. அதே மாதிரி சில சமயங்களில் அந்த குச்சியை நட்டு வைத்து எங்கே தண்ணீர் இல்லாமல் இருக்கிறதோ அந்த குச்சியை நட்டு வச்சாங்கன்னா அங்கே தண்ணீர் வரும் என்பதாக, அந்த தண்ணீரை பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித்தராங்க. இப்படி குச்சியின் மூலமாக ஏராளமான பயன்களை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவனுக்கும் 2 பேத்துக்கும் போட்டி ஏற்பட்டுச்சு. திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட பிரபலியமான செய்தி. ஏராளமான சூனியக்காரர்கள் ஒரு அணியில், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் ஒரு அணியில். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்க சகோதரர்களும் என்ன செஞ்சாங்க? எல்லாரும் தங்களுடைய கயிறை என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்து போட்டாங்க. அந்த கயிறு எல்லாம் பாம்பு மாதிரி காட்சி தெரிந்தது. பாம்பு மாதிரி அவர்கள் பார்ப்பதற்கு பாம்பு மாதிரி தெரிஞ்சு அப்படியே ஊர்ந்தது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? தங்களுடைய அசாவை அல்லாஹ் தஆலா போட சொன்னான். அவர்கள் போட்டார்கள். மிகப்பெரிய பாம்பாக மாறி அவர்களுடைய அந்த கயிறை ஃபுல்லாக அப்படி விழுங்கிருச்சு. அவர்கள் தோற்று போனார்கள். இதை பார்த்துட்டு சூனியக்காரவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டுட்டாங்க. ஈமான் கொண்டதற்கு பிறகு ஃபிரௌனுக்கு சரியான கோபம். இவர்கள் எல்லாத்தையும் தண்டிக்க வேண்டும் என்று ஃபிரௌன் நினைச்சான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இரவோடு இரவாக நீங்கள் ஈமான் கொண்டவர்களை அழைத்து கொண்டு நீங்கள் வெளியூருக்கு சென்றுடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்தான். அப்படி அவர்கள் கிளம்பி போய் கொண்டிருக்கும் போது இந்த செய்தி ஃபிரௌனுக்கு தெரிஞ்சிருது. ஃபிரௌன் தன்னுடைய படையை அழைத்து கொண்டு
ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லுவதற்காக வேண்டி, அவர்கள் ஈமான் கொண்டவர்களை கொல்லுவதற்காக வேண்டி துரத்தி கொண்டே வரான். அப்படி வரும்போது தான் நைல் நதி குறுக்கால வந்துடுச்சு. ஈமான் கொண்டவங்கன்னா எங்களை கொண்டாந்து இப்படி விட்டுட்டீங்க, முன்னாடி நைல் நதி மிகப்பெரிய ஆறு, பின்னாடி ஃபிரௌனுடைய படை, இப்படி கொண்டாந்து மாட்டிக்கிட்டோமே, இப்படி கொண்டாந்து சிக்க வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான், நான் வழிகாட்டுவான்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவிச்சான், ஃபௌஹைனா இலா மூசா அன்இத்ரிப் பி அஸாக்கல் பஹர், அந்த குச்சியின் மூலமாக கடலை அடிங்கன்னா. குச்சியை வச்சு என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை அடித்தாங்க, நைல் நதியை அடித்தாங்க. அப்படி அடித்த உடனே 12 பாதையாக மாறியது. அதை போகுவதற்கு பயந்தாங்க. ஃபஸ்ட்டு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கண்ணாடி பாதையாக மாற்றி கொடுத்தான். கண்ணாடி பாதையாக, ஒரு ஈரமில்லாத ஒரு காய்ந்த பாதையாக அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். எல்லோரும் பயமில்லாமல் தைரியமாக அந்த பாதையில் கடப்பதற்கு அல்லாஹு தஆலா ஒரு வசதியை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். எப்படி வந்துச்சு, ஒரு குச்சியின் மூலமாக, ஒரு குச்சியை வச்சு அடித்ததின் மூலமாக ஒரு கடல், ஒரு நதி, ஒரு ஆறு என்ன செஞ்சிருச்சு, ஒரு பாதையாக மாறுதுன்னா அந்த குச்சி எப்படிப்பட்ட அதிசயமான குச்சியாக இருக்குன்னு பார்க்கணும். அதன் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அந்த ஈமான் கொண்டவங்க தப்பிச்சு போனாங்க. ஃபிரௌன் நடுவில் மீண்டும் அது கடலாக மாறி ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அழிக்கப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்லி தருகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சாதாரண ஒரு குச்சி, அந்த குச்சியின் மூலமாக ஏராளமான பலன்கள். நாம் 2-3 நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம் அல்லவா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன கல்லில் என்ன செஞ்சாங்க, அந்த குச்சியை வச்சு அடித்தாங்க. அந்த குச்சியில் இருந்தால் 12 ஊற்றுகள் வந்தது. இப்படி அந்த குச்சியின் மூலமாக ஏராளமான அதிசயம் நடந்திருக்குது. அதனால்தான் குர்ஆனில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க, இது ஒரு அதிசயமான குச்சி என்பதாக. இதுபோன்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற ஆச்சரியமான சில செய்திகளை நாம் படித்து நாம் குர்ஆனின்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை நாம் படிக்க வேண்டும், குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை படிக்க வேண்டும், குர்ஆனை விளங்கி அதன் பிறகு அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.